வேதாத்ரி மகரிஷி அவங்க அகத்தவம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அற்புதமான விளக்கத்தை 1974 தன்னுடைய அன்பளி புத்தகத்தில் கொடுத்துருக்குறாங்க. அலையும் மனதை வெளியில் அலைய விடாமல் தடுத்து அதை நம்முடைய உயிர்லேயே உள்ளடக்கும் போது அங்கே ஒரு ஒளி பிறக்கும். அந்த ஒளியை பெருக்குவது தான் அகத்தவம், அகநோக்கு பயிற்சி அப்படின்ட்டு விளக்கத்தை அழகாக சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த அகநோக்கு பயிற்சி என்பதை நாம் முயற்சி செய்தோம்னா மனம் அலையாமல் ஒருநிலைப்பட்டு நாம் நினைக்க வேண்டியது என்னவோ அதை நாம் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்தினை நிலைநிறுத்தி சொல்லியிருக்கிறாங்க. மனிதனானவே புறப்பொருட்களோடு தொடர்பு கொண்டு இன்ப துன்ப அனுபவங்களை அனுபவிக்கும் பொழுது மனமாக விரிந்து நிற்க ஆரம்பிக்கிறாங்க. அதே இது தனக்குத்தானே உள்ளொடுங்கும் பொழுது, அதாவது அந்த உயிரில் லயமாகும் பொழுது ஆன்மாவாக அது மாறி நிற்கின்றது. அந்த பரம்பொருளோடு கலந்து நிற்கும் பொழுது அந்த உயிருடைய இருப்பு நிலை என்னன்னா, தன்னுடைய மூலத்தை அடைந்து அந்த இடத்துல போய் பார்க்கும் பொழுது உயிர் வேற மனம் வேற அப்படிங்கிறது அந்த வேற்றுமை உணர்வு இல்லாமல் இரண்டும் ஒன்றுதான் அப்படிங்கிற ஒரு உண்மை நிலையை உணரும் பொழுது ஒவ்வொரு உயிர்களிடத்தும் ஒவ்வொரு பொருட்களிடத்தும் அன்பு பெருகும். அந்த பொருட்களுடைய மதிப்பையும் உண்மையையும் உணர்வோம். உயிர்கள் அனைத்திடத்திலும் வல்லார் சொல்லக்கூடிய அளவில் கருணை பொங்கி நிற்கும். அதை உணர்த்துவது தான் இந்த குண்டலினி யோகம். ஒரு உயர்ந்த பயிற்சி. அதே தான் மனவளக்கலை பயிற்சி என்றும் சொல்கிறாங்க. ஓடி திரியும் இந்த மனதை என்னுடைய விருப்பப்படி செயலாற்றக்கூடிய ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் தான் இந்த குண்டலினி யோகம். மனம் ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால தான் நான் என்ன அடையணுமோ அதை தெரிஞ்சிக்காம எதையோ நோக்கி ஓடுவதனால தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம், இயலாமையும் கூட அந்த அளவு இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு என்ன வேண்டுமோ அந்த நிலையை நோக்கி கொண்டு செல்லக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த குண்டலினி யோகம் என்ற ஒரு பயிற்சி என்பதை நல்ல முறையிலே நமக்கு எளிமையாக சொல்லியிருக்கிறாங்க வேதாத்ரி மகரிஷி அவங்க. தியானம்ங்கிற அகத்தவ பயிற்சி செய்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த அன்பளி புத்தகத்தில் மகரிஷி சொல்லியிருக்கிறாங்க. புறத்திலே இருக்கக்கூடிய அந்த பொருள்களுடைய பற்றிலிருந்து இந்த மனதை கொஞ்சம் கொஞ்சமாக அதை திருப்பி கெட்ட பழக்கங்கள் வழியாக செல்ல விடாமல் என்னுடைய விருப்பம் என்ன என்ற ஒரு கேள்வியையும், எந்த ஒன்று செய்தாலும் நம்முடைய தேவை என்ன அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியையும், அந்த தேவையை நான் பூர்த்தி செய்து கொண்டோன்னா அதனால் விளையக்கூடிய நன்மை தீமை என்ன என்ற இரண்டையும் ஆராய்ச்சி செய்யக்கூடிய உயர்ந்த அறிவையும், அதை எப்படி நான் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும், அதாவது அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தெளிவான அறிவை தரக்கூடியது தான், சிந்திக்கும் ஆற்றலை பெருக்கக்கூடியது தான் அகத்தவ பயிற்சி, தற்சோதனை பயிற்சி, தியானம், மனவளக்கலை யோகம் அப்படிங்கிற அளவில் இது முக்கியமான ஒன்று. மனிதனுக்கு மனிதனாக வாழ்வதற்கு, அனைத்தையும் அனுபவிப்பதற்கு இந்த பயிற்சி தேவை அப்படின்றதை இங்கே நமக்கு சொல்லியிருக்கிறாங்க வேதாத்ரி மகரிஷி அவங்க. பயிற்சி செய்வோம்,
முயற்சி செய்வோம். கண்டிப்பாக வெற்றி நமக்கு. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம்.